சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஃப்ளாஷ்பேக் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்டில். அதனால அட்மின் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. உங்கள் நேரமா இல்லை ஏன் நேரமானு தெரியல, ஆப்லேருந்து லாக் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸ்டோரி எடுக்க முடியல, வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால ஸோ இன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து எபிசோட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஃப்ளாஷ்பேக் 1 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்காங்க. வேறு எந்த ரீசனும் இல்லைங்க, சாரிங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. அப்போ இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கும் நான் கிளியர் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ஆஃபீஸ் கேர்ள் மாதிரி தான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆஃபீஸ் கேர்ளை வச்சே அட்மின் புரிய வைக்க பிளான் போட்டாங்க. ஸோ வாங்க நம்ம யார் யான்னு பார்த்துடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உட்காந்துருக்காங்களே சேரில், இந்த அம்மா பேர் சுந்தரி. இவங்க இந்த குடும்பத்தோட ஆணிவேர்னு சொல்லலாம். இவங்க பாட்டி, ஓகேவா, நம்ம வாசுவோட பாட்டி. இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்களே, பாட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க 2 ஜோடி யாருன்னு பார்த்துடலாம். இவங்க இந்த பாட்டியோட தம்பி, ஓகேவா. இவர் பேர் முத்து. இவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க பேர் ராணி, ஓகேவா. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இது பாட்டியோட தம்பி ஒய்ஃப், ஓகேங்களாங்க, புரிஞ்சுதா? அப்புறம் இந்த 2 ஜோடி யாருன்னு பார்த்துடலாமா. இந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்களோட மூத்த மகன் இவங்க தான், ஓகேவா. பக்கத்தில் நிற்கிறது அவங்க ஒய்ஃபு. இவங்க நேம் பார்த்துடலாம். இவர் நேம் என்னென்னா குருமூர்த்தி. பக்கத்தில் நிற்கிற அவங்க ஒய்ஃப் நேம் ராசாத்தி, ஓகேவா. இவங்களோட நேம் இதுதான். இவர் யாருன்னா, இவர் சுந்தரி அம்மாவோட வளர்ப்பு மகன். இவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, ஓகேவா. இவர் நேம் மோகன். அப்புறம் என்னடா அந்த பொண்ணை விட்டுட்டு எல்லாம் இன்ட்ரோ பண்ணுறோன்னு நினைக்க வேணாம். இந்த பொண்ணு இந்த வீட்டோட கடைசி செல்ல பொண்ணு, கடைக்குட்டின்னு சொல்லலாம். அதாவது சுந்தரி அம்மாவோட கடைசி செல்ல பிள்ளை, கடைசி பொண்ணுங்க. இவங்க பேர் சுமித்ரா. இவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டோரி கதை ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டோரியில் பார்க்கலாம் இவங்கள. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிற்கிற எல்லாத்தையுமே நான் யார் யாருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, சுந்தரி அம்மாவுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடணும். ஏன்னா சுந்தரி அம்மாவை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு தம்பியோட ஒய்ஃப், ஓகேங்களா. அவங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுந்தரி அம்மாவுக்கு 3 பசங்கங்க. 2 அவங்களுக்கு பிறந்தவங்க, 1 வளர்ப்பு மகன் இப்போ காமிச்சவங்க, இன்னொன்று கடைசியில் ஒரு பொண்ணு. சுந்தரி அம்மாவுக்கு பிறந்தவங்க 2 பையன் 1 பொண்ணு, ஓகேவா. வளர்ப்பு மகன் இவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க. இப்போ மூத்த மகன் மட்டும்தான் இதில் காமிச்சிருப்பேன். இன்னொரு 2வது மகன் என்ன ஒரு குடும்ப பிரச்சனையினால, குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ண ரீசன்னால் அவர் சுந்தரி அம்மா வீட்டை விட்டு வெளில அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்கள இன்னும் நான் காமிக்கல, அவங்கள அடுத்தடுத்து காமிக்கிறேன், ஓகேவா. அவங்களுக்கு கல்யாணம் எப்படி ஆச்சு, எதனால அவங்க இந்த குடும்பத்தை விட்டு போனாங்க, அந்த மாதிரி காமிக்கிறேன். அவர் எதனால ஏன் கல்யாணம் பண்ணார் அந்த மாதிரி காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க கடைக்குட்டி பொண்ணு. மொத்தம் 3 பசங்க, ஒரு பொண்ணு, ஓகேங்களாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யாருன்னு சொல்ல முடியாது, நீங்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி இப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், எனது சுந்தரி அம்மாவோட ஃபேமிலி, அதாவது வாசு என்ற வைஷ்ணவியோட ஃபேமிலி தாங்க இது. இவங்க ஃபேமிலியில் எண்ண முடியாத அளவுக்கு சொந்தக்காரவங்க இருப்பாங்க. இவங்க வீட்டில் தாங்க இருப்பாங்க. ஏன்னா சுந்தரி அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. ஹஸ்பண்ட் இல்லாதப்போ சொந்தக்காரவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
உங்களுக்கே தெரியும் அந்த காலத்து ஆளுங்கனாலே அப்படி தான், சொந்தக்காரங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கே தெரியும்ல, சின்ன பிள்ளைலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, அப்புறம் அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கு போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மாதிரி தான் வந்து சுந்தரி அம்மாக்கும் சொந்தக்காரங்கனாலே ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க தனியாகவே இருந்துக்க மாட்டாங்க. அதாவது யாராவது உள்ளே போயிட்டாலே அது வந்து வேறு வீட்டு பிள்ளைன்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க வீட்டு பிள்ளையாக தான் நினச்சி பேசுவாங்க, பழகுவாங்க. எல்லாமே அப்படி தான். ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ராஜி அக்கா வந்து, அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளை வந்து வேற ஒரு வீட்டு பொண்ணாகவே நினைக்க மாட்டாங்க, அவங்க பொண்ணாக தான் நினைப்பாங்க. என்னடி ராசாத்தி ஏண்டி இவ்வளோ நாள் வரல, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ராஜி அக்கா. அவங்க தான் சுந்தரி பாட்டி, வைஷ்ணவியோட பாட்டி. ஓகேவாங்க, இப்போ புரிஞ்சதா? இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. ஓரளவுக்கு நல்லா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா இனிமேல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், என்னால் திரும்பி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாதுங்க. ப்ளீஸுங்க, எனக்காண்டி கோச்சிக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து நாளைக்கு எபிசோட்லாம் பார்க்கலாம். பாய்.